நாம் கொண்ட திட்டங்கள் சிறிதாக இருக்கலாம், ஆனால் அவர் கொண்ட திட்டங்கள் மிக பெரியதாக இருக்கிறது. அவருடைய திட்டத்தின் லெவலுக்கு உங்களை உயர்த்தணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை அவரை துதிக்கிறது, அவரை ஆராதிக்கிறது, அவரை ஸ்தோத்தரிக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி, தேவனுடைய நாமங்களை சொல்லி, அவருடைய கிருபைகளை சொல்லி நீங்களும் நானும் துதிக்க 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 தேவனுடைய திட்டங்கள் அங்கே நிறைவேறுகிறதா இருக்கிறது. தேவனுடைய திட்டங்கள் சிறிதானது அல்ல, அது ரொம்ப பெரிதானது. நான் கொண்ட திட்டங்கள் ரொம்ப சிறிதாக இருக்கலாம். அதாவது நாம் நம்முடைய மூளை அறிவின்படி எவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டு வைத்திருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆசையை நமக்குள்ளே நாம் வளர்த்திருந்தாலும், அது எல்லாவற்றை பார்க்கலும் மிகுந்த ஒரு திட்டம் இருக்குமானால் அது தேவன் நமக்கு போட்டிருக்கிற திட்டம், அது வானபரியந்தம் போட்டிருக்கிற திட்டம். ஹல்லேலூயா. ஏதோ 5 ஆண்டு கால திட்டம் அல்ல, அல்லது ஆயுள் கால திட்டம் அல்ல, அதை விட மேன்மையாக 1000 தலைமுறைக்கான திட்டங்களை தேவன் போட்டு வைத்திருக்கிறார். நீங்களும் உங்கள் சந்ததிகளும் சந்ததியின் சந்ததிகளும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் இருப்பதே தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா.